பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மத்தேயு 27வது அதிகாரத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவ வந்து நியாய விசாரணைக்காக கொண்டு போறாங்க பிலாத்து கிட்ட. பிலாத்து இயேசு கிறிஸ்து கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு அவர் வந்து நீதிமான் அப்படின்னு பார்க்கறாரு. உடனே மக்கள் கிட்ட போய் அவரை விடுதலை பண்றதுக்காக பேசுறாரு. ஆனா ஜனங்கள்லாம் அவரை சிலுவையில் அறையும் சொன்னதுனால பிலாத்து என்ன பண்றாரு, கை கழுவி இந்த நீதிமானுடைய ரத்த பழிக்கு நான் வந்து பொறுப்பாக மாட்டேன்னு சொல்லி மக்கள் கிட்ட இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்துறாரு. இந்த இடத்துல பிலாத்து பண்ண தப்பு என்ன அப்படின்னா, பிலாத்து இயேசுப்பா கிட்ட சொல்றாரு, உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவ விடுதலை பண்றதுக்கு பிலாத்து நினைச்சிருந்தா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இன்னொரு வசனம் சொல்லுது, அவன் மக்களை பிரியப்படுத்துகிறதற்காக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு தவறான நியாய தீர்ப்புனால ஒரு கல்வன் வந்து விடுதலையாக்கப்படுறான். ஆனா ஒரு நீதிமான் மரண ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுறாரு. இந்த ஒரு தவறான ஜட்மெண்ட்னால ஒரு நீதிமான் இங்க பாதிக்கப்படுறாரு. இந்த மாதிரிதான் இன்னைக்கும் வந்து நம்ம ஒருத்தங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம்னா ஈஸியா அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுறோம். அவங்க வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்றது மட்டும் இல்லாம அந்த விஷயம் உண்மையா பொய்யா, இது வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் உண்மை அதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஒரு விஷயம் கேள்விப்பட்டோடனே அவங்கள பத்தி எல்லாத்துக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களுடைய லைஃபே வந்து நம்ம வந்து பாதிக்கிறோம். அவங்க மேல ஒரு பெரிய பிளாக் மார்க்கை உண்டு பண்ணிடுறோம். அவங்க இவ்வளவு நாள் நல்லவங்க நினைச்சிட்டு இருந்தவங்க கூட அந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே அவங்க வந்து கெட்டவங்க தான், அவங்க தப்பானவங்க தான்ன்ற முடிவுக்கு வர அளவுக்கு அந்த ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து பாதிப்புக்குள்ளாக்குது. இதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு 7:1, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவங்களை ஜட்ஜ் பண்ற அளவுக்கு நம்ம நல்லவங்களும் கிடையாது. ஆனா அவங்க ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்னா கடவுள் நம்மளையும் வந்து ஜட்ஜ் பண்ணுவாரு அப்படிங்கிறத வந்து நம்ம நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சோம் அப்படின்னா ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை பாதிக்காம நம்மளால பாத்துக்க முடியும். அப்போ வந்து நம்ம வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணவும் மாட்டோம், அவங்களோட வாழ்க்கையை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ண மாட்டோம். பிலாத்து மாதிரி ஒரு நீதிமானுடைய மரணத்துக்கு ஒரு அழிவுக்கு நம்ம வந்து காரணமா இருக்க மாட்டோம். ஸோ நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணாம நம்ம வந்து ஒருத்தவங்களை பத்தி பேசும்போது முழுசா அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே பாவிகள் தான், எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பெருசுப்படுத்தாம ஸ்ப்ரெட் பண்ணாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் சமாதானத்தோட இருக்க பார்ப்போம். அப்போ வந்து நம்ம வந்து கடவுளால ஆசீர்வதிக்கப்படுவோம்.